போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். +2 பொதுத் தேர்வு கணித பாட தேர்வின் போது நடைபெற்ற ஒரு முறைகேடு கல்வித்துறையை இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனியார் பள்ளி ஒன்றில் தேர்வறையில் கணித வினாத்தாளை வாட்ஸ்அப் மூலமாக படம் எடுத்து அனுப்பிய விவகாரத்தில் அப்படி அனுப்பிய மற்றொரு தனியார் பள்ளியின் ஆசிரியர் உட்பட 4 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 131 தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறிப்பிட்ட சில தனியார் பள்ளிகளில் ஒரு தேர்வுக்கு ஒரு தேர்வறைக்கு 2 கண்காணிப்பாளர் வீதம் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் இது போன்ற புகார்கள் எழுந்திருக்கின்றன. இது முதல் முறையல்ல. வேறு சில மாவட்டங்களில் தனியார் பள்ளிகளில் அந்த பள்ளியில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகமே உதவியதாக, முறைகேடு செய்வதற்கு உதவியதாக புகார் இருக்கிறது. பீகாரை போல பெரிய அளவில் இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமான புகார்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. இந்த புகார்களுக்கு அடிப்படை காரணம் என்ன? இதை களைவது எப்படி? விவாதிக்கலாம். நம்மோடு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு KR நந்தகுமார், கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு, IAS அகாடமி சங்கர் IAS அகாடமியின் இயக்குனர் திரு D சங்கர், பத்திரிகையாளர் திரு பொன் தனசேகரன். வணக்கம். தனசேகரன், உங்களிடந்தே தொடங்குற இந்த சம்பவத்தை தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அளவில் வெளியில் வராமல் ஒரு முறைகேடு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதன் மூலமாக தெரிஞ்சிருக்கு, இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் அப்படி பார்க்கிறதா, அல்லது தேர்வுகள் பர்ஃபெக்டாக நடக்கின்றன, அதில் இது ஒரு விதிவிலக்கான செயல் அப்படின்னு பார்க்கிறதா? அதாவது இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. பல பள்ளிகளில் பல இடங்களில் இது மாதிரி தனியார் பள்ளியில் நடக்கிறது வெளியில் தெரியாமல் கூட போயிருந்துருக்கலாம். இவங்க எந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான பாடங்களான கணிதம், உயிரியல், வேதியியல், இயற்பியல், இந்த 4 பாடங்களில் தான் அதிக மதிப்பெண் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேர்வுகளுக்கு முன்னால் கேள்வித்தாள் அவுட் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துக்கிட்டு இருந்தது முன்னாலெல்லாம். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ தேர்வுகள் நடக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்களில் தனியார் பள்ளிகள் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த தனியார் பள்ளிகள்லாம் ஆளாயிருக்கு. ஏன்னா அந்த காமிச்சு தான் அடுத்த வருஷத்துக்கு மாணவர்களை அதிக அளவில் சேர்க்க முடியும், அதிக கட்டணத்தை வசூலிக்க முடியும். அப்படிங்கிற நிலையில் அந்த மாதிரியான பள்ளிகள் மாணவர்களை எப்படியாவது அதிக மதிப்பெண், அதற்கு அதிக மதிப்பெண் எடுக்க வைக்கிறதுக்கு நேர்மையான நியாயமான வழிமுறைகளில் நல்ல பாடம் நடத்தி நல்ல பயிற்சி கொடுத்து அப்படி செய்யலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் பயிற்சி கொடுக்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷ பாடத்தை 1 வருஷ பாடத்தை 2 வருஷம் நடத்துகிறாங்க. அது அவங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பாடங்கள் அவ்வளோவா நடத்துறதில்ல. ஓரளவு குறுகிய காலத்திலே அதை ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு 4 மாதத்துல முடிச்சுட்டு +2 பாடமே அதிலிருந்து தொடர்ந்து நடத்துறது. இது மாதிரியான மாணவர்கள் படித்து வரும்போது பார்த்தீங்கன்னா +2ல் நிறைய எடுத்துட்டா நல்ல காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி படிக்கிறதுக்காண்டி கடுமையாக படிக்கிறாங்க. அவங்க முழுக்க என்ன கடுமையாக படிக்கிறாங்கன்னா புரிந்து என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ல முடியாது. அவங்க படிக்கிறது என்னன்னு கேட்டால் வெறும் மனப்பாடத்திறன், படித்ததை எழுதுதல். விரிந்த ஒரு ஆழமான ஆய்வுக்குரிய ஒரு பிரச்சனை நீங்க சொல்றது. அதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நந்தகுமார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது மாதிரி நிறைய நடக்குது, அதில் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு தனசேகரன் சந்திக்கிறார். அவர் சொல்கிறது உண்மைதான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இந்த சம்பவம் வேண்டுமென்றே நடந்திருக்கிறது. பெரிய தவறுக்கு இது ஒரு மிக பெரும் காரணம். இதில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அதில் உடந்தையாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில், மாவட்ட கல்வி அலுவலர்களில் இருக்கக்கூடிய 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் இந்த தவறுக்கெல்லாம் மாநிலம் முழுக்க துணை போய் கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்களை கலைந்தெறிய வேண்டும். நீங்க தனியார் பள்ளியைச் சேர்ந்தவர். 2000க்கும் மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கின்றன. 1421க்கு மேல தனியார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளிகள் இருக்கின்றன.
இந்த பள்ளிகள்லாம் தேர்வு மையம் இருக்கு, இங்க எல்லாமே தப்பு நடக்குது அப்படின்றது மாதிரி பொருளாகாதா? இல்ல, அப்படி ஆகாதுங்க. இது தவறுகள் எல்லா அரசு பள்ளிகளிலும் பரவி கிடக்கிறது. ஆனால் இந்த தவறுகளுக்கு முதன்மையான காரணமானவர்கள் இந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஆசிரியர்களை அவர்களுக்கு வேண்டிய மையங்களில் போட்டுக்கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மட்டும் பொறுப்பு, தனியார் பள்ளிகளுக்கு பொறுப்பு இல்லையா? பொறுப்பு நிச்சயமா உண்டு. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் தான், அதை மறுக்கவே முடியல. அந்த குற்றத்திற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களோட நியதி, எங்களோட வேண்டுகோள். எனவே அரசாங்கம் இனிமேலாவது இதில் தலையிட்டு இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசின் கடமை. இதில் குறிப்பாக அந்தந்த மாநில அளவில் ஒன்றும் செய்யப்பட இயக்குநர்கள் அவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தேர்விலே புதிய புதிய புரட்சிகளை உருவாக்கி இருக்கிறார். தேர்வு முறைகளில் மாற்றியிருக்கிறார். தேர்வு தாளை மாற்றியிருக்கிறார். கேள்வித்தாளுக்கான புதிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்வுத்துறை இயக்குநரகம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகமே போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் சில கருப்பாடுகள் உள்ளே புகுந்து இது போன்ற காரியங்களை செய்கின்றன. குறிப்பாக இது போன்ற பள்ளிகள், பெரிய பள்ளிகள் என்ற போர்வையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அது சிறிய பள்ளிகளால இந்த தவறை செய்ய முடியல, அதனால பெரிய பள்ளிகளை நீங்க குறை சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறதா? அது அப்படி நிச்சயம் கிடையாது. சிறிய பள்ளிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பள்ளிகள் இன்னும் பெரிய பள்ளிகள் ஆக வேண்டும் என்பதற்காக பெரிய மதிப்பெண், அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இது சிறிய பள்ளிகள் நன்றாக படித்து வரக்கூடிய மாணவர்களை அவர்களாக இழுத்துக்கொண்டு இந்த ஐயா சொன்ன மாதிரி மருத்துவம், பொறியியலை நீங்க ஏதோ ஒரு தொழில் போட்டியில பேசுறது மாதிரி நிச்சயமா அப்படிலாம் கிடையாதுங்க. தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரின்ஸ், நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த தேர்வு முறைகேடு அப்படின்ற ஒண்ணு? தமிழ்நாடை பொறுத்தவரை பீகார் மாதிரியான ஒரு மாநிலம் இல்ல, பொது தேர்வுகள் பெரும்பாலும் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு நம்ம நம்புறோம், பரவலா நம்புறோம். இப்படியான ஒரு சம்பவத்தை தனிச்சு விதிவிலக்கா பார்க்கணுமா, எப்படி பார்க்கணும்? பீகார் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்தா பீகார் வந்து உங்களுக்கு க்ரூடா தெரிஞ்சிருக்கலாம். பெற்றோர்களே வந்து போலீஸ்காரங்க கூட இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்ற படத்துல பார்த்ததுனால அது ரொம்ப க்ரூடா தெரிஞ்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஹைடெக் முறையில் இந்த ஃப்ராடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஃப்ராடு நடக்குதுன்றது எல்லோருக்குமே தெரியும். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனாட்டமி பேப்பரில் ஃபெயில் ஆனாங்க MBBSல. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து 200, 195 வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வாங்க முடிஞ்சது என்பதை பற்றி R&Dயே நம்ம டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கிடையாது. இதில் முக்கிய காரணம் இப்படி தொடர்ந்து நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எந்த பள்ளிக்கூடத்தோட கரஸ்பாண்டன்ட்டோ இது வரைக்கும் கைதாகி ஒரு கிரிமினல் ஆக்ட் தன் பள்ளிக்கூட வளாகத்தில் நடக்கிறதுக்கு அனுமதித்த அந்த பள்ளிக்கூடத்தோட கரஸ்பாண்டன்ட், ஒரு கிரிமினல் ஆக்ட் நடக்கிறதுக்கு உதவி புரிந்த அந்த பள்ளிக்கூடத்தோட பிரின்சிபல், இவங்க அரெஸ்ட் ஆகி அந்த பள்ளிக்கூடத்தோட ப்ராப்பர்ட்டி சீஸ் ஆகியிருந்தா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கூடத்தோட ப்ராப்பர்ட்டியார் சீஸ் ஆயிருந்தா மற்றவங்க அத்தனை பேருமே வந்து சரியா இருப்பாங்க. ஆனா ஒரு டிட்டரண்டே இல்லை. இல்ல, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல தேர்வு நடக்குது. ஆமாங்க. அங்க பணிக்கு இன்னொரு தேர்வு அதிகாரியாக, தேர்வு கண்காணிப்பாளரா இன்னொரு தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்து ஆசிரியர் வரார். தனியார் பள்ளியிலிருந்து வரலாம், அரசு பள்ளியிலிருந்து வரலாம். அப்படி அரசு பள்ளியிலிருந்தே வரக்கூடிய ஒரு அதிகாரி தேர்வுக்கு துணை போனாலும், இந்த முறைகேட்டுக்கு துணை போனாலும் அவரை இடைநீக்கம் செய்யறாங்க, அவர் மேல நடவடிக்கைகள் வருது. அந்த நடவடிக்கைகள் அதுக்கு தனியார் பள்ளியோட பிரின்சிபலோ அல்லது தாளாளரோ எப்படி பொறுப்பேற்க? அவர்தான் வந்து தூண்டி இந்த டீச்சரை அங்க போறதுக்கு அவர்தான் காரணம். இல்லன்னா எதுக்கு வாட்ஸ்அப் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் யாரோ, நாம இப்போ இவங்கெல்லாம் சொல்றது போல ஏதோ பள்ளியிலிருந்து ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்கிறார்னா முன்பின் அறிமுகமா இல்லாத ஆளுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கு எங்க இருந்து வந்தது? இவர் ஏன் வந்து மொபைல் போன் எடுத்துட்டு போனதே ஃபர்ஸ்ட் தப்பு. அப்போ மொபைல் போன் எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணது யார் அலோவ் பண்ணாங்க? அப்ப அந்த செக்யூரிட்டி செக் வேண்டாமா? அந்த செக்யூரிட்டி செக் இல்லாம போனது தப்பு. ரெண்டாவது, சம்பந்தம் இல்லாத ஒரு குழந்தை கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி அதை வாட்ஸ்அப்ல இன்னொருத்தருக்கு அனுப்பி இருக்கிறாருன்னா இதுக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் இல்லையா? அப்போ இங்க வந்து வெறும் அந்த 4 டீச்சர் கைதாகி இருக்கிறதோ அல்லது சில அரசு ஊழியர்கள் கைதாகி இருக்கிறதோ, இது சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதோ இது தீர்வே அல்ல. உண்மையான குற்றவாளியை தப்பிப்பதற்காக இந்த 4 டீச்சர்ஸை பலிகடா ஆக்கியிருக்கிறாங்க. இல்ல, 6000க்கும் மேற்பட்ட மையங்கள்ல தேர்வு நடக்குது, 8 லட்சம் பேர் எழுதுறாங்க. இதுல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தேர்வறையில நடந்த ஒரு புகாருக்காக நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளிகளும் இப்படி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லவே கிடையாது. ஐயா ஏற்கனவே பத்திரிகையாளர் பொந்தனசேகரன் சொன்னதை போல இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோது பதம் என்பதை போல ஒன்று மட்டும் தான் வெளியே வந்திருக்கிறது. வெளியிலே வராத 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமே ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இது ஒரு மிகைப்படுத்தலாக பிளக்கார்டு வச்சுக்கிட்டு, அதாவது ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் பிளக்கார்டு வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு அட்டையில ஒரு ஆன்சர்ஸ் எழுதி ஒவ்வொரு சென்டருக்கா ஒவ்வொரு ஹாலுக்கா கொண்டு போய் காட்டியிருக்காங்க. இது இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த அட்டையை போட்டு அந்த பியூன் ஓடிட்டான். ஆனா அந்த கரஸ்பாண்டன்ட் கைதாகலையே, அந்த பிரின்சிபல் கைதாகலையே, அந்த சீஃப் சூப்பர்டென்ட் வந்து கைதான மாதிரி செய்தியே வரலையே.
போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் நடந்த இந்த சம்பவத்துல நீங்க இந்த மாதிரி கடுமையான நாமக்கல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றீங்க, அது தொடர்ந்து கடும் நடவடிக்கைகள் நாமக்கல்ல நடக்குது, ராசிபுரத்துல நடக்குது, கோயம்புத்தூர் ரீஜன்ல அந்த வெஸ்டர்ன் ரீஜன் ஃபுல்லா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது நடக்கிறதுனால தான் ஐஐடிக்கு ஒருத்தரை கூட அந்த ரீஜன்ல இருந்து அனுப்ப முடியல. மெட்ரிகுலேஷன்ல அது வேற ஒரு சப்ஜெக்ட், அது நம்ம தொடர்ச்சியா பேசலாம். நீங்க இந்த புகாரை சொல்றது இருக்குல்ல, ஒரு மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இது உண்மை. அதுதாங்க மிகைப்படு, இன்னும் மிக ஆகலைன்றதுதான் உண்மை. இது வந்து ஒரு செய்தி 2 செய்தி தான் வந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறை வந்து இன்னும் துல்லியமாக இறங்கி, அதாவது நீங்க ஒவ்வொரு சிஸ்டம் இவங்களுக்காகவே தான் மாத்தினாங்க. இந்த சீஃப் சூப்பரண்டை மாத்தினதே இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்றதுதான். சீஃப் சூப்பரண்டை மாத்தி அந்த ஸ்கூல் பிரின்சிபலை சீஃப் சூப்பரண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சீஃப் சூப்பரண்ட் நீங்க உட்கார வச்சதுக்கு அப்புறம் நூதனமாக நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா, அப்ப டெக்னாலஜி டெவலப் ஆக இவர்களுக்கு மூளை வந்து இன்னும் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு தான் வளருதே தவிர, நீங்க ஆரம்பத்தில் கேட்டதை போல இந்த குழந்தைகளை கற்க உதவினால், இவர்கள் கற்றுக்கொண்டால் மதிப்பெண் தானாக வருமே, இவர்களை கற்ற ஏன் நாம உதவ மாட்டேன்றோம் இவங்க சிந்திக்க மாட்டேன்றாங்க. நந்தகுமார், இப்படி ஒரு இதை மிகைப்படுத்தினதா நீங்க பார்க்கறீங்களா, இல்ல மொத்தமாவே தனியார் பள்ளிகள்லாம் இப்படித்தான் இருக்கு அப்படின்றது மாதிரி? தனியார் பள்ளிகளும் அப்படி இல்ல. நீங்க எந்த சின்ன பள்ளிகளா அப்படி வந்திருக்காதுங்க. இந்த பெரிய பள்ளிகள், குறிப்பா சொல்ற மாதிரி நாமக்கல், திருச்செங்கோடு தனியார் பள்ளிகள்ல 2 விதமா நம்ம பார்க்கலாம். நாங்க நிச்சயமா பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லைங்க. நாங்க கூட பணிஞ்சு தான் போடும். அரசாங்கம் ஒரு விதியை போடுதுங்க, 4 செக்ஷன் மேல் 4 பிரிவுகளுக்கு மேல் வைக்கக்கூடாதுன்னு விதி போட்டிருக்காங்க. ஆனா அரசாங்கம் அந்த விதியை கடைபிடிக்கல. அந்த பள்ளிகள் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டோம் என்று +1 வகுப்பில் 2000 பேரை சேர்த்துக் கொள்கிறார்கள். எல்லா பள்ளியில் இருக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தமது பள்ளிக்கு மட்டும் வரவழைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு மோசடியான செயல். இல்ல, அது வேற பிரச்சனை. அந்த மாணவன் விரும்பி சேர்றதை நோக்கி, அந்த மாணவன் விரும்பி அந்த பள்ளிக்கூடத்துல சேர்றதை நீங்க தடுக்க முடியாது. மாநிலம் முழுக்க புகாருக்கு வாங்க சார், புகாருக்கு வாங்க, இந்த புகாருக்கு வாங்க. புகார் உண்மை, நடந்தது உண்மை. அவர் சொல்றாரு எல்லா தனியார் பள்ளிகளிலும் இது நடக்குது, கடும் நடவடிக்கை தேவை. கஜேந்திர பாபு, இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, காப்பி அடிக்கிறது அப்படின்ட்டு மாணவர்கள் பிட் எடுத்துட்டு போனா, இது எடுத்துட்டு போனா அப்படிங்கிறது. அது மாதிரி மாணவர்கள் பிடித்ததா வந்து அப்பப்போ செய்திகள் உண்டு, பத்திரிகையில் ஒரு 2 பேர் பிடிச்சாங்க. வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ல வந்து ஒரு 40 பேரோ 50 பேரோ 100 பேர் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு பூரான்னு வரும். அந்த மாணவர் வந்து பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக கடைசி நேரம் படிக்க முடியாத பல்வேறு சூழ்நிலை காரணமா அந்த மாணவர் இருக்கான். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பிரதானமா வந்து அரசாங்கத்துறையை சங்கர், இதுல அவர் பொன் தனசேகரன் சொல்றதுல என்ன ஒன்படுதுன்னா, கடந்த காலங்கள்ல சில தவறுகள், அது முறைகேடு அப்படின்னு சின்ன வார்த்தையில சொல்லலாம். ஒரு மாணவர் ஒரு கேள்வித்தாளை இங்கிலீஷ்க்கோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ்க்கோ ஒரு பிட் எடுத்துட்டு போய் மாற்றாரு அப்படின்னு, அது வந்து பொதுவாக படிப்புல கொஞ்சம் பின்தங்கின நிலையில் இருக்கிற, புரிந்து கொள்ற சக்தி குறைவா இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது அந்த வகுப்பை தயாரணும் அப்படின்ற ஒண்ணுக்கு நடக்கிறதா இருந்தது. இப்போ இது மாதிரி நடக்கிறது, வாட்ஸ்அப்ல நடக்கிறதுலாம் வந்து வேற ஒரு தினசுல வேற ஒரு ட்ரெண்ட் நோக்கி போகிறாங்களோ, அது அதிக ரேங்க் எடுக்கிறதுக்கு, அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நடக்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுதோ போதோன்ற மாதிரி ஒரு சிந்தனை வருது. ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்தீங்கன்னா தேர்வு நடைபெறுகிற வந்து மாணவர்கள் வந்து காப்பி அடித்தால் என்ன தண்டனை வெளியில போடுறாங்க. ஆசிரியர்கள் வந்து தங்கள் கவனக்குறைவாக இருந்து இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனைங்கிறத பத்தி எல்லாம் அங்க ஒன்றும் போடுறதில்ல. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கிறது தெரியும் மொழி, அதுக்கடுத்து எப்படி வர்றாங்க, அதுல இருந்து எப்படி இருக்கு, இதனோட ரிசல்ட் என்னன்னு தெரியறதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 மாசத்தோட இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போயிடும். நம்ம வந்து இன்னொரு தடவை இதே மாதிரி வந்து ஒரு நடக்கும் போது தான் இதை பத்தி பேசுறதுங்கிறது இருக்குல்லையே. லாங் ரன்னா என்ன செய்யணும், இந்த பிரச்சனைகள்லாம் யாரு காரணமா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த புகார் உண்மையாக இருந்து ஒருத்தர் பயனடைகிறார், ஒரு சில மாணவர்கள் இதுல வந்து 100க்கு 100 எடுக்கிற அளவுக்கான வாய்ப்பு வந்து அவங்க பயனடைகிறாங்கன்னா, அவர்கள் பயனடைகிறது மட்டும் இல்ல, நேர்மையான வகையில உழைச்சி பரீட்சை எழுதின சிலரோட வாய்ப்பை அவங்க மறைமுகமா தட்டி பறிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு அம்சத்தையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. சங்கர், இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கல? இல்ல, ஒன்னு சார் சொன்னாரு, நந்தகுமார் சார் சொன்னாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பரவி கிடக்கு, பிரைவேட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பரவி கிடக்கிறதுனா அவன் ஏதோ பாஸ் பண்றதுக்கு பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் வந்து பண்ணணுங்கிற அவசியம் அங்க கிடையாது. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பிரைவேட் ஸ்கூலினுடைய ஒரு அக்ளோமரேஷன் தான் சொல்லணும். இவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு கொஷின் பேப்பர் எங்கே வாங்குறது, எப்படி வந்து மார்க் வாங்க வைக்கிறது, எப்படி சார் ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் வாங்குறவன் எல்லாம் 1190க்கு மேலே வாங்குறான் அப்படின்னா அங்கே என்ன பசங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறியா இல்லை மெஷினை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறியா? என்ன நீங்க பண்றீங்க? அதுல வந்து என்ன, ஒரு ஓராண்டு காலம் கஷ்டப்பட்டு 1.5 ஆண்டு காலம் அதை நடத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல நியாயமான வகையில அந்த மாணவன் 1197 98 எடுக்கவே முடியாதுன்றீங்களா? இல்ல, அது வந்து 1190 180 எடுக்கலாம். அதுல என்னன்னா ஃபேக்ட் ஓரியன்டட் கொஸ்டின் இருக்குது. என்ன பண்றான், 1 வேர்ட் ஆன்சர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த 2 மார்க்ஸ், இதுக்கெல்லாம் வந்து மார்க் அங்கதான் எட்ஜ் காட்ட முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ்க்குனுடைய ப்ரெஷர் ப்ளஸ் இந்த ஸ்கூல்ஸ் வந்து அந்த 1 மார்க்கில் எட்ஜ் காட்டினா எப்படி உள்ளார போய் சேர முடியும்? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா மீடியாவில் காசு இல்லாத ஒரு விளம்பரம் கிடைக்குது.
அந்த காசு இல்லாத விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியிலிருந்து படித்து தமிழகத்திலே முதலிடம் பிடித்தான் அப்படின்னு வரும்போது இது வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அந்த 1 மார்க் 2 மார்க் வந்து பையனை இது பண்ணுங்கிறதுக்காக இல்லை, தன்னை மார்க்கெட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறது. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறது ஒரு பக்கம், அந்த நிறுவனம் தன்னை விற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரியான விஷயத்தில் அதீத முனைப்பு காட்டுதுன்ற பார்வையை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இது வந்து உண்மையாக உழைச்சி அந்த மதிப்பெண் எடுக்கிற மாணவனை குறைச்சி மதிப்பிடுறதுக்கும் அல்லது அவனை குறைவானவனா காட்டுற மாதிரி ஆயிடாதா இது? சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா படிக்கிறவனுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் வந்துருமே. நீங்கள் வந்து நல்லா அதே ஸ்கூலில் நல்லா படிக்கிறவன் படிக்காதவனு போகிறீங்க. இவனுக்கு வந்து இத்தனை பேர் உதவி பண்ணுறாங்க, ஆசிரியர், கல்வித்துறையிலிருந்து சில இடங்கள், சில ஆட்கள், ப்ளஸ் சில மெட்ரிகுலேஷனுடைய மணி, இது எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது வேற இந்த டிஸ்பாரிட்டி வந்து தானாக கிரியேட் ஆகிடுதே. இவன் போய் எங்கே போய் மெடிக்கல் சீட் வாங்க முடியும்? 10 மார்க் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து 0.1 மார்க்கில் 100 பேர் நிற்கிறான் லிஸ்ட்டில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 2 மார்க் ஹெல்ப் பண்ணால் போதாதுங்களா? அவனுடைய ப்ரொமோஷன் வந்துச்சு, லைஃப் ஸ்டைல் மாறிடுது. ஸோ இதுக்கு என்னன்னா அடுத்த ப்ரெஷர். சார் நந்தகுமார் சார் சொன்னார் நான் மெட்ரிகுலேஷன் இதுன்னு. ஏன் அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் கொண்டாந்தா போராடுறீங்க? ஏன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நீங்கள் வாய்ஸ் எழுப்புங்க ஃபர்ஸ்ட். என்ன அந்த ஸ்கூல்ஸ் வந்து இப்படி தான் திட்டம் இருக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் போட்டு நீங்கள் ஏன் ஒரு வந்து திட்டம் வரைமுறைகளை கொண்டு வர முடியல? என்ன கவர்மெண்ட் வந்து நீங்கள் இப்படி போட்டீங்க, நீங்கள் 4 தான் விட்டீங்க, நீங்கள் ஃபீஸ் ஏற்ற சொல்கிறீங்க, அது போராட்டம், ரைட், உங்களுடைய நியாயம். அது என்ன நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டு முறையை எப்படி நீங்கள் கொண்டு வாங்க? அப்படி பார்த்தா நீங்கள் தனியார் பள்ளிகளை மட்டும் சொல்ல முடியாது. இந்த விதிமுறைகள் வந்து சுய ஒழுங்குக்குள்ளே நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அரசை நோக்கி கேள்வி கேட்குறீங்க, உங்களை நீங்கள் ஏன் ஒழுங்குபடுத்திக்கல அப்படின்ற கேள்வின்றது எல்லா துறைக்குமே அது பொருந்தும். திரு தனசேகரன், இப்போ இந்த முறைகேடு ஒன்றை அரசாங்கம் எளிதாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு முனைப்பு காட்டுறது தெரியுது. அன்றைக்கே 4 பேரை கைது செய்திருக்காங்க, இப்போ 5 பேர் சஸ்பெண்ட், டிஇஓ வரலையும் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறார். இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, உயர்மட்ட அளவில் தெரிஞ்சு அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுதான் நடக்கு, அவங்கெல்லாம் அதுக்கு உதவியா இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இது மறுக்கிற மாதிரி தெரியுது இந்த செயல். இல்ல அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஆனா தெரியாமல் எப்படியாவது வெற்றிகரமா செய்யணும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இது வந்து என்னன்னா அதிகாரி லெவல்ல ஒரு வட்டார லெவலில் கூட சிஓவுக்கு தெரியாமல் கூட செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எக்ஸாமினேஷன் ஆன்சர் சீட்டு வீடுகளுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வீடுகளுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா என்ன டிபிஐக்கு போய் அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது எங்கே போயிருக்குன்னு பார்த்து அந்த ஆசிரியர் வீட்டுகளுக்கே போய் 1 மார்க் போடுறதுக்கு 2 மார்க் போடுறதுக்கெல்லாம் காசு கொடுத்த காலம்லாம் ஒரு காலம் இருந்தது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருத்துற மையங்களில் போய் அதிகாரிகள் போய் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இன்னொரு பேப்பர் வை, முக்கியமான அவங்களுக்கு வேண்டியது அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் பலர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. இது மாதிரியான சம்பவங்கள் பலது தொடர்ந்து அங்கங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து வெளிக்கு வராமல் இருந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தனித்தனியா நடந்த சில முறைகேடுகள், இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா நடக்கிறது, தனித்தனியா நடந்தது. எப்பயும் வந்து தேவைங்கிறத பொறுத்தான். நம்மளுக்கு வேண்டிய ஒரு அதிகாரி, அவங்களுக்கு இல்லை ஒரு முக்கியமான அரசியல்வாதி, அவங்க குழந்தைக்கு வந்து மார்க் அதிகம் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கான வழிவகைகளை பார்க்குறாங்க. இப்போ ஆன்சர் ஷீட்டே வந்து பார்த்தீங்களா, முன்னால் வந்து மிச்சம் எவ்வளோ இருக்கோ அது திரும்ப டிபிஐக்கு வந்துடும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா சிஓ ஆஃபீஸ் டிஓ ஆஃபீஸில் எழுதுறதுக்கு இல்லை அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரே 1 சைட் ஷீட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஆன்சர் ஷீட் வந்து அதிகமாக கிடைக்கிறதுங்கிறதே இன்னொருத்த வந்து அதை தவறு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொஸ்டினை எடுத்துகிட்டு இன்னொருத்தருக்கு மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வந்து அந்த தேர்வு முறை நடக்கிறதுல வந்து ஒழுங்குபடுத்துறது, கண்காணிக்கிறது, வெறும் பறக்கப்படை வச்சு மாணவர்களை பிடிச்சிட்டா மட்டும் போதாது. அது வந்து அந்த ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துறது அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு பறக்கும் படை அப்படின்ற ஒன்றோட பணின்றது ஒரு மாணவன் பிட் எடுத்துட்டு வரானா அப்படின்னு பார்க்கறதுல இருந்து மாறி மற்றவர்களை சந்தேகிக்கணும் அப்படின்ற ஒன்றின் பால் போகணும்ன்றது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, ரெண்டுதையும் பார்க்கணும். மாணவர்களை மட்டுமே வந்து ஒரு பலிகடா ஆக்கிற வேண்டியதில்லை. அந்த பள்ளிக்கூடம் என்ன செய்யுது, பள்ளிக்கூடம் வந்து தவறுகளில் ஈடுபடுதா, என்ன பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு என்ன பேப்பர்லாம் ஒழுங்காக கட்டி அனுப்பியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத திருத்துற இடத்துல வந்து எப்படியெல்லாம் திருத்தல் நடத்துகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி திருத்துற இடத்துல கேமரா வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான நடைமுறைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. சார், இந்த பறக்கும் படைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு தனியார் ஸ்கூலில் வந்து நீங்கள் சென்டர் கொடுக்குறீங்க? அந்த 6000 பள்ளி இருக்கு, அவங்கள வந்து நீங்க தனியார் பள்ளிகளுக்கே சென்டர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடைமுறையில, அரசு பள்ளியில முறைகேடு நடக்குதுன்னா அதை கேன்சல் பண்ணிட முடியுமா? மாணவன் எழுதுறதுக்கு டேபிள் சேர் கிடையாதுங்க. அப்ப இங்க இருந்து தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அப்பயும் அங்க தவறுகள் நடக்க தான் செய்யுது. வெளியே வராது, இது வெளியே வந்திருக்கு. இது நூதனமான முறையில மோசடி பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு அரசாங்கம் சரியா கரெக்டா தேர்வுத்துறை இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல கண்டுபிடிக்க வெளியிடம் கூட வச்சிருக்கலாம். இல்ல கண்டுபிடிச்சது இந்த ஒரு சம்பவம், கண்டுபிடிக்காத சம்பவங்களும் இருக்கு. அரசாங்கம் கண்டுபிடிக்கல.
இது மீடியால வந்த பிறகுதான் இந்த செய்தி லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் அரசாங்கத்துல தலையிட்டு இருக்கு. அதுவும் அந்த பள்ளியிலே சிசிடிவி கேமரா நீங்க லோயஸ்ட் லெவல் ஆபீசர் மட்டும் தண்டிக்கப்படுறாருன்னா ஊழல் அங்க வேற எங்கேயோ பெரிய இடத்துல நடந்திருக்கு. இல்ல இத்தனை பேர் தண்டிச்சிருக்காங்க அப்படின்னாவே ஒரு ஆர்கனைஸ் நெட்வொர்க் அர்த்தம் இல்லன்னா இது வாய்ப்பே கிடையாது. அதாவது இன்ஸ்டிடியூஷனை நீங்க பின் பாயிண்ட் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி கும்பகோணத்துல சஸ்பெண்ட் ஆனவங்களோட நிலைமை என்ன? கும்பகோணம் ஃபயர் விபத்துல டைரக்டர்ல இருந்து எல்லாரும் மேல சார்ஜ் ஷீட் போட்டாங்களே, பட் அவங்க திரும்ப டைரக்டரா வந்து உட்கார்ந்துட்டாரு. அவரு எப்படி அது சாத்தியமாச்சு? எனவே இந்த சஸ்பென்ஷன்லாம் இப்போவுமே நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற மிகப்பெரிய கோளாறு என்னன்னு கேட்டீங்கன்னா உடனுக்குடன் மட்டுமே ரியாக்ட் பண்றது. அன்னைக்கு அந்த பிரச்சனையை சமாளிச்சா போறோம்ன்றது. அவர் சங்கர் எழுப்பின ஒரு விஷயம் விவாதத்துக்கு உரிய ஒண்ணுதான். தனியார் பள்ளிகள்ல தேர்வு மையம் கூடாது அப்படின்ற கருத்தை நீங்க மட்டும் சொல்லல, வேறு சில ஆர்வலர்களும் கூட அந்த கருத்தை சொல்றாங்க. அந்த தனியார் பள்ளிகளை எல்லாமே தவறு நடத்துறாங்க. ஒரு சில தவறு நடந்ததுன்னா அந்த தவறை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர மொத்த தனியாரும் மோசம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்ல மொத்த தனியாரும் நான் பார்க்க சொல்லல. ஏன்னா இவர் சொன்னாரு சிறு பள்ளிகள் பண்றாங்க, பெரு பள்ளிகள். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா சிறு பள்ளிகளுக்கு அஃபோர்டபுள் கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு பணம் கொடுத்தோ கொஷின் தாள் வாங்குற அளவுக்கு கிடையாது. பெரிய பள்ளிகள் அவங்களுடைய மணி பவர் இது பெரிய அளவில் இருக்கு. ஸோ அவங்களால கண்டிப்பாக அது பண்ண முடியும். ஸோ இந்த கேட்டகரைஸ் பண்ணணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் ஸ்கூலை மாற்றி போடுங்க. இப்போ 2 ஸ்கூல் ஒரு ஏரியாவில் இருக்குன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அடுத்த ஸ்கூல்ல போடுங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு ரைவாலிட்டி இருக்கும். இட் இஸ் நாட் அவங்க ஏமாத்தி அங்க எதுவும் பண்ண முடியும். கலந்தாது போடலாமே. ஒரு அரசு பள்ளி மாணவன் தனியார் மாணவர்கள் அப்படியே 12வது எக்ஸாம் காமனா இருக்கு. பண்ணிருக்காங்க. அதான் முயற்சி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. தேர்வுத்துறையில மிகப்பெரும் மாற்றம்ங்க. தவறு செய்ய முடியாது. கொஸ்டின் பேப்பர்ல தவறோ இல்லைன்னா தேர்வு தாளோ தேர்வு எழுதுகிற இதுல எதுவுமே தவறு பண்ண முடியாதுங்க. என்ன தவறு நடக்குதுன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம் சென்டர் கேப்சர் பண்ண முடியாது. மார்க் போட்ட சென்டர் கேப்சர் பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்குள்ள போக முடியாது. எனவே இந்த நூதன முறையில பண்ணதுனால தான் இவங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்காங்க. இது முழுக்க அந்த பள்ளி சம்பந்தப்பட்ட அந்த தனியார் பள்ளி தான் பொறுப்பு. எனவே இதற்கு இன்னொரு பள்ளியோட ஆசிரியர் வர்றாரு, இன்னொரு பள்ளிக்கூடத்தோட ஆசிரியர் வர்றாரு, தேர்வு அதிகாரியா வர்றாரு. அவர் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனதுக்கு இந்த தேர்வு நடந்த பள்ளியோட தாளாளர் தான் பொறுப்பு, அதனுடைய நிர்வாகம் பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல யார் வராருங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா சார்? இதுல எக்ஸாமினரா வரப்போறாருங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதை விட முக்கியமானது இந்த பள்ளிக்கு இந்த தேர்வு மைய கண்காணிப்பாளர் நியமித்ததே அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் தான். அவர் தான் அந்த பறக்கும்படையை நியமிச்சிருக்காருங்க. அவர் தான் அவருக்கு வேண்டிய ஆசிரியர்களை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற 3, 4, 5 பள்ளி ஆசிரியர்களாக பார்த்து பரவிட்டு இருக்காங்க. அது மூலம் மிகப்பெரிய தனியார் பள்ளியில் தவறு நடந்திருக்கு. அதோட பெனிஃபிஷரி இன்னொரு தனியார் பள்ளி. ஆக மொத்தத்துல அந்த பெனிஃபிஷரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் கைதா இருக்கணுமே, பெனிஃபிஷரி ஸ்கூலுடைய பிரின்சிபல் கைதா இருக்கணும். அவங்களுடைய கவனத்துக்கு வராமல் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நெட்வொர்க் இல்லைன்னா இதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு சங்கர் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்தா அது ஒரு பாரதூரமான விளைவுகளுக்கு எடுத்து போகாதா? அதாவது தனியார் பள்ளிகளை நம்ம அனுமதிச்சிட்டோம். என்ன பள்ளி நிலையில அரசு பள்ளிகள் இல்லாம தனியார் பள்ளிகள் வேணுங்கிறது அனுமதிச்ச பிறகு அவங்களுக்கு தேர்வு நடத்த கூடாது, அனுமதி தரக்கூடாது, வேற இடத்துல தான் வைக்க முடியாது. அவங்க ஒழுங்கா நடத்துறாங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கான முறைகளை வலுப்படுத்தணும். இப்ப அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களை கொண்டாந்து தனியார் பள்ளிகள்ல விடுறது அப்படிங்கறத விட சரியான நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்களா அந்த இடங்கள்ல எல்லாம். நீங்க சொல்றப்ப இன்றைக்கு செய்தித்தாள்ல வந்த செய்தி தனியார் குறிப்பிட்ட சில தனியார் பள்ளிகள்ல தேர்வறை கண்காணிப்பாளரா பார்வையாளரா போறதுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதிக நாட்டம் செலுத்தினார்கள். அதுதான் உண்மை. இதுவரையில் நடந்த எல்லா அரசு பொதுத் தேர்வுகளிலும் இந்த தவறுகள் மிகப்பெரும் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சில ஆசிரியர்கள் அந்த தங்க காசுகளுக்காகவும் காசுகளுக்காகவும் கவர்களுக்காகவும் போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதன்மை கல்வி அலுவலகம் மாநிலம் முழுக்க பரவி கிடக்கிறது. அவர்கள் தான் இதற்கு காரணம். இந்த தவறு நடக்கிறது அந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், அரசு பள்ளியுடைய மிக முக்கியமான கண்காணிப்பாளர் அவர்கள் தான் காரணம். ஆசிரியர்கள் மட்டும் இதுக்கு பொறுப்பாக்க முடியுமா? ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்கள் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் பணத்துக்காண்டி ஆசைப்படுறது இல்ல வேற விதமான பலாபலன்களுக்காண்டி ஆசைப்படுறது காரணமா இதுக்கு துணை நிற்கலாம்னாலும் இதை தூண்டுதல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளா தான் இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு விலை போறது அரசு பள்ளி ஆசிரியர்களாக வேணா இருக்கலாம். ஒரு ஆசிரியர் விரும்பினா அந்த தனியார் பள்ளிக்கு போயிட முடியாது இல்லையா? இன்னொரு நிர்வாகத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க தானே அந்த போஸ்டிங் போட முடியும். இந்த அறைக்கு நீங்க போங்க, இந்த பள்ளிக்கு பொறுப்பா போங்க அப்படின்னு போடுறது ஆசிரியரே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது இல்ல? அதுக்கு தான் நான் சொல்றேன் தனியார் பள்ளியில இதை கண்காணிக்கிற செட்டப் இது யார் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா தெரியும். இப்ப ஐஏஎஸ் மாதிரி நேர்காணல் தேர்வுல யார் உட்கார போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அவருக்கு கூட தெரியாது யாருக்கு வர போறாங்க யாருக்குன்னு தெரியாது. அவங்க அந்த
பீரியட்ல வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிற பேரில் ஃபோனே வந்து கையில் வச்சுக்கிட மாட்டாங்க, மொபைல் வச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. யாரும் வெளியில இருந்து சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கூட சில தவறுகள் நடக்கக்கூடும். ஆனா அந்த மாதிரி வந்து இதுல ஒழுங்குமுறைகளை வந்து கொண்டு வர்றதுக்கு வேணும். இதுக்கு வந்து பிடிபட்டா ஆசிரியர்களுக்கு வேலை போயிடும், இந்த மாதிரியான கடும் தண்டனை காத்திருக்கிறது அப்படின்னா பயப்படுவாங்க. இன்னொன்னு ஆசிரியர் ரெக்ரூட்மெண்ட்லயே வந்து காசு கொடுத்து வர்றவங்க வந்து என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? மாணவர்களுக்கு காசு கொடுத்து எந்த போறது இதுல என்னது வந்து கேட்க பறக்கும் படை வந்து ஸ்கூலுக்குள்ளார உள்ளார என்டர் ஆயிட முடியும் சார்? எத்தனை தான் பறக்கும் படை வைங்க, முன்னாடி ஒரு கேட், பெரிய கேட் போட்டிருப்பாங்க. பறக்கும் படை வரும்போதே உள்ளார இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவன் கேட்டை திறந்து அவன் போறதுக்குள்ளார எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். இதுதான் நடந்துட்டு இருக்கு தனியார் பள்ளியில் நடக்கிற சென்டர்ஸ்ல. தனியார் பள்ளிகளை அப்படின்னு சொல்றது தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகள் அதுன்னு சொல்லுங்க. அந்த பள்ளிகள் பெயரை வேணா கூட சொல்லலாம், வேணாம் யார் பேரையும் சொல்லி நமக்கு இல்ல தப்பு இல்ல. ஏன்னா அவங்க யாரையும் சொல்லணும்னு நான் விரும்பல. ஆனாலும் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிங்க எல்லா பள்ளிகளும் பண்றது இல்ல. இதுக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு தெரிஞ்ச வரை சிறு சிறு இது விஷயங்களுக்கு ஆசைப்பட்டது விளைவுதான். இல்ல சில நேர்மையான அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பறக்கும்படையில போய் என்ன பண்ணுவாங்கன்னா வேனை வந்து வேற பக்கம் நிறுத்திட்டு முள்வேலி வழியா வந்து பையங்களை பிடிச்சிருக்காங்க. காப்பி அடிச்சது மாஸ் காப்பிங் நடந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனா அது மாதிரியான முயற்சிகள் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா இருந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து இந்த தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் முள்வேலி இருந்தது சார். போனாங்க ஃபுல்லும் காம்பவுண்ட் போட்டு மேல கம்பி போட்டிருக்காங்க. எந்த அதிகாரி உள்ளாரெல்லாம் போக முடியாதுங்க சார் பிரைவேட் பள்ளியில். இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச பள்ளிகளை நான் பார்த்துருக்கிறேன். வெளியே வந்து கேட் போட்டிருப்பாங்க. பறக்கும் படையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளார போக முடியாது. இவங்க பர்மிஷன் கொடுத்து வரதுக்குள்ளார இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ வந்து ஒரு கல்வி முறையில் தேவராஜன் சார் டைரக்ட் தேர்வுத்துறை இயக்குனராக தேவராஜன் வந்து பின்னர் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கூட அங்க வேலை செய்ய முடியாதுங்க. எல்லாரையும் அப் டு டேட்டா மாத்திடுறாங்க. வாட்ச்மேன்ல இருந்து பியூன்ல இருந்து எல்லாரும் புதுசா வேற இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இது நடந்தது? அந்த பள்ளிக்கும் அந்த பள்ளி ஒரு அந்த தனிப்பட்ட பள்ளியில இடம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், ஒதுங்கிட்டாங்க. அது இவங்க மாநில நிர்வாகம் தெரியாது. அது மாநில நிர்வாகம் இனி என்ன ஒரு மாற்றத்தை செய்யலாம். இனிமேல் அந்த வேலை கூட இவங்களே செஞ்சா அந்த தப்பு நடக்காதுங்க. அதாவது வந்துங்க இதுல வந்து சிறிய பள்ளி பெரிய பள்ளி அப்படின்ற சிக்கலை தாண்டி இந்த நிர்வாகம் பெற்றோரிடம் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா, இப்படி எல்லாம் யாராவது முயற்சி செய்தால் அதுக்கு வந்து இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால், படித்தால் மட்டுமே மதிப்பெண் பெற்றால் மட்டுமே உங்க பிள்ளை தேர முடியும் அப்படின்ற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எங்கேயாவது ஒரு கூட்டத்திலாவது இங்க பேசியிருப்பாங்களா? அப்படி பேசினதே கிடையாது. ஒரு சிஸ்டமே ஊழலுக்கு தயாராக இருக்கும் பொழுது அது சின்ன பள்ளியாக இருந்தாலும் சரி பெரிய பள்ளியாக இருந்தாலும் சரி மார்க்ல மட்டுமே நான் சர்வே பண்ண முடியும்னு வந்த பிறகு இந்த கொடூரமான போட்டியில பெற்றோர்களை இந்த தவறு செய்ய தூண்டுவதும் பிள்ளைகள் மனதுல நீ படிக்கலனா கூட நான் ஹெல்ப் பண்ணிடுவேன்ற எண்ணத்தை தூண்டுறதும் இல்ல பெற்றோர் உடனே இல்லையா? ஏலுங்க தனியார் பள்ளிகள் மட்டும் சொல்ல முடியும். பெற்றோருடைய ஆசை, சாதாரண ஒரு ஆசையை காசாக்குற மிக கொடூரமான வேலையை தனியார் பள்ளிகள் செஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி சொல்லிட முடியாது. எந்த பெற்றோரும் என் பிள்ளைய ஹெட்மாஸ்டர் என் பிள்ளைய பாஸ் பண்ணவை நான் 10 லட்சம் கொடுத்துறேன் கொடுக்க மாட்டாரா அந்த ஹெட்மாஸ்டர்? அதுக்கு முதல்ல டியூஷன் சிஸ்டம் இருந்ததுங்க. டியூஷன் சிஸ்டத்துல டியூஷன் சிஸ்டம் போயிடுச்சு. இதுவே டார்ச்சர் சென்டர் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க இந்த டியூஷன் சென்டர்? காலையில 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் டார்ச்சர் சென்டர், திரும்ப சாயந்திரம் 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டார்ச்சர் சென்டர். இடையில வந்து பள்ளிக்கூடத்திலயும் அதே கைட வச்சிட்டு அவ்வளவு கடுமையா சொல்லி தர வேண்டியவங்க, சொல்லி தந்தவங்க, அவ்வளவு முயற்சி எடுக்கிறவங்க ஏன் தேர்வு நாள்ல இந்த மாதிரி பண்ண வேண்டியது? அதுதான் ஒரு மார்க் ரெண்டு மார்க். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க டீச்சிங் நடக்கல, லேர்னிங் நடக்கல, கோச்சிங் நடக்குது. கோச்சிங்ல என்ன நடக்குதுன்னா நான் பை ஹார்ட் பண்ணி இந்த டெஸ்ட்ல எழுதிட்டு அடுத்த அரை மணி நேரத்துல நான் மறந்து போயிடுவேன். இல்ல அது வந்து ஏன்னா அந்த 1 மார்க் 2 மார்க் தான் ஹியூஜ் டிஃபரன்ஸ் பண்ணுது. எல்லாரும் 1192 வாங்கும்போது எப்படி நான் வந்து அதுக்கு அதிக மார்க் எடுத்து வைக்கிறது? திரு தனசேகரன், +2 மார்க் அப்படின்ற ஒன்று அந்த ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த மார்க் தான் அவனோட ஃபியூச்சர். அதுல அவர் அதிகமாக மார்க் எடுத்து டாக்டர் ஆனா அவர் வாழ்க்கை வேற பாதை, அந்த மார்க் குறைஞ்சிடுச்சுன்னா அவர் வாழ்க்கை வேற இன்னொரு பாதையில பயணிக்கும். அதனால அதுக்கு ரொம்ப மிக அதிகமான அழுத்தத்தை பெற்றோர்களும் அவரை சார்ந்த உறவினர்களும் எல்லோரும் தர்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இந்த மாற்றம், இந்த அழுத்தம் காரணமாக தான் தனியார் பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு அதிகமான பயிற்சி தரணும், கோச்சிங் அதிகமாக கொடுக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடுறதும் அதுக்கு காம்படிஷன் வர்றதுமான ஒரு போக்கு இருக்கு. இந்த ஒரு தேர்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரணுமா, அல்லது இந்த முறையில மாற்றம் வந்தா இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்க தவிர்க்க முடியுமா? முறைகேடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பேரண்ட் வந்து தயாராகிடுறாங்க. ஐஐடி மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போறவங்க சரி, இல்லை இங்கேயே எம்பிபிஎஸ்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 198 இல்லைன்னா 200 எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட லட்சியம். அதை எடுக்க வைக்கிறதுக்கு எங்கெல்லாம் கொண்டு போயினாலும் சேர்க்கலாம், பரவாயில்ல, அங்கே படிக்க வச்சு மார்க் எடுக்க வச்சுட்டா நம்ம நிச்சயம் சேர்த்துடலாம். 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சிருச்சுன்னா கூட நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது.
இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்தளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 லட்சம் சீட் இருக்குது, சீட்லேயும் காலியாக இருக்குது, அதனால சேர்ந்துடலாம். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் இல்லை தனியார் பொறியியல் கல்லூரியில் நல்ல கல்வி இடம் கிடைக்குன்னா நிறைய மதிப்பெண்கள் வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுக்காண்டியும் இவங்க வந்து இந்த தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறதுங்கிறது இருக்குது. இந்த ஒரே எக்ஸாமினேஷனில் தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா +1 நல்லா படிச்சிருப்பான், +1 ஆஃப் ஏலியில் நல்லா எடுத்திருப்பான், ரிவிஷன் டெஸ்ட்டில் நல்லா எழுதிருப்பான், ஃபைனல் டெஸ்ட்டில் வந்து மேத்ஸில் ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து ஏதாவது விட்டுப்பட்டு இருக்கும், அவனுக்கு வந்து லைஃபே போயிடும், அந்த சீட்டே கிடைக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடும். இது மாதிரியாக இருக்கிறதுக்கு வந்து +1 +2 மார்க்குகளை சேர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும்போது இருந்துகிட்டு இருந்தது. இதுக்கு +1 +2 விட இன்னும் தரத்தை கொண்டு வருவதற்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வரலாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது கிராமப்புற மாணவர்களுக்கு மிக பாதகமாயிடும். அதை விட வந்து நுழைவுத் தேர்வு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நுழைவுத் தேர்வுக்கு அதிக கவனம் செலுத்தினாங்க, பாடத்தை படிக்க விட்டாங்கன்ற ஒரு புகார் வந்தது. இன்னொரு கருத்து சொல்றாங்க, அது சரியா இருக்குமா, அது ஆய்வுக்குரியதான்றத கல்வியாளர்கள் தான் சொல்லணும். ஒரு +1க்கு பொது தேர்வு வைக்கணும், +1 +2 பொது தேர்வு இரண்டையும் வைத்தா +2ல அந்த தேர்வு மட்டும் வச்சிருக்கிற அந்த அழுத்தம் மாணவனுக்கு இருக்காது அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்னன்னா அப்ப 3 வருஷம் எமர்ஜென்சில இருக்கிற மாதிரி இருக்கும். 10th திருப்பி 11th ஒரு எக்ஸாம், 12th ஒரு எக்ஸாம். இலகுவாயிடாது, அது அவனால கண்டிப்பே முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து 12th மட்டும் பேஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் அவனை வந்து போட்டு பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து தேர்வு முறைகள்ல கொஷின் வந்து நீ புத்தகத்தை ஓப்பனா கூட வச்சுக்கோ, ஆனா புரிதலை வச்சு எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா யாருமே விட்டு கொடுக்க முடியாது. அந்த கொஷினோட பேட்டர்ன் வந்து ஃபேக்ட் ஓரியன்டா வச்சுட்டு அந்த பையனை போட்டு 2 வருஷம் புழிஞ்சு எடுக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணம். இல்ல, பேராசிரியர் கல்யாணி போன்றவங்க முன்வைக்கிறது ஆந்திரால இருக்கிறது மாதிரியான ஒரு ஜூனியர் காலேஜ் சிஸ்டம், +1 +2 பாடத்திட்டத்தையே 4 செமஸ்டரா படிக்கிறது, 4 தேர்வுகள்ல சராசரியா என்ன மதிப்பெண் வருதோ அதை வைக்கலாம். அது வந்து மாணவர்கள் எல்லா பாடத்தையும் படிக்கிறதுக்கும் உதவி செய்யும், அந்த ஒரு தேர்வின் மீதான அழுத்தம் அப்படின்ற ஒண்ணு குறையும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறது. பல மாநிலங்கள் அப்படி இருக்குங்க. ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்றது வந்துங்க இந்தியா முழுக்க இட் இஸ் எ கோர்ஸ். தமிழ்நாட்டிலையும் மேல்நிலை பள்ளி கல்வி அப்படின்றது ஒரு பாடம். எனவே மேல்நிலை பள்ளி கல்வியில முதல் ஆண்டு பயிற்சி பெறாமல், முதல் ஆண்டு படிக்காமல் நீங்கள் அடுத்த ஆண்டு போவதுன்றது வாய்ப்பே கிடையாது. இப்போ கணிதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் கால்குலஸை படிக்க போறீங்க அப்படின்னா அந்த கால்குலஸ்க்கு உண்டான பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு. ட்ரிக்னாமெட்ரிக் அதே ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப அப்பட்டமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அனாட்டமி பேப்பர் 1 பேப்பர் 2ல கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. முதல் ஆண்டுல அது என்னன்னு ஆய்வு பண்ணும்போது அந்த மாணவர்கள் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில சொன்னது, இந்த பாடம் ஃபர்ஸ்ட் இயர்ல வருது, இந்த பாடம் எங்க பள்ளியில நடத்தவே இல்லை, கேட்டதற்கு இந்த பாடம் படிக்காமலே நீ 200க்கு 200 மார்க் வாங்க முடியும்னு சொன்னாங்க. அப்ப அனாட்டமி +1ல படிக்காதனுடைய விளைவு MBBSல 9 லட்சம் ரூபாய் பிரைவேட் காலேஜ்ல ஃபெயிலான பசங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபெயில் ஆனாங்க. ஆனா இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அந்த +1 படிக்காதனால சிரமம் இருக்குன்றீங்க. ஆமா, அதனால ஆந்திர பிரதேஷ்ல பின்பற்றக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஏன் பின்பற்ற தவறுகிறோம் என்பதுதான். +1க்கு ஒரு +1ல ஒரு பப்ளிக் எக்ஸாம், +2ல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அல்லது செமிஸ்டர் சிஸ்டத்துல எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வச்சு அதோட டோட்டல் கிரேட் எடுத்தா கூட இந்த பிரஷர்ன்றது உண்மையிலே மாணவர்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பாடத்தையும் படிக்காம அந்த பிள்ளையால +2 விட்டு வெளியில வர முடியாது. இன்னைக்கு நடக்கிற மிகப்பெரிய விஷயமே 10th ஸ்டாண்டர்ட் பாடத்தை 9th ஸ்டாண்டர்ட்ல நடத்திட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும். இல்ல கொடுமை என்னன்னா போன வருஷம் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி இந்த சிஸ்டத்தை சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு இந்த கல்வியாண்டிலிருந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில செய்தியாக வந்தது. ஒரு தவறான வழிமுறை தனியார் பள்ளியில நடக்குதுன்னு சொன்னா அது தப்புன்னு எல்லாரும் சொல்லும் பொழுது அதை வைத்து நான் மாநகராட்சி பள்ளியில கூட செட்டம் கொண்டு வரேன்னு சொல்றது அதை விட கொடுமை. எனவே இது ஒரு தவறான வழிகாட்டுதல், ஒரு தவறான சீரழிவுக்கு போயிட்டு இருக்கு. எனவே +1ல பொது தேர்வு நடத்துவதற்கோ அல்லது ஹையர் செகண்டரி கோர்ஸ் எடுத்த பிறகு அதுக்கு ஒரு செமிஸ்டர் சிஸ்டம், அந்த செமிஸ்டரோட எண்ட்ல ஒரு டோட்டல் மார்க் கொடுக்கக்கூடிய அந்த கிரேடிங் சிஸ்டம் வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வை நீங்க வந்து காண முடியும். இது வந்து ஒரு இம்மன்ஸ் பிரஷர்ல அவங்க 2 வருஷம் இருக்காங்க. அந்த பிரஷரை கூட என்னதான் அவனுக்கு லைஃப்ல இருக்கும். 10th படிச்சா 11th போனா ஹாப்பியா இருக்கலாம்னாங்க, 12th முடிச்சு காலேஜ் போனா ஹாப்பியா இருக்கலாம்னாங்க, கல்யாணம் பண்ணா ஹாப்பியா, அவன் எங்கேயுமே அவன் ஹாப்பியா இருக்க முடியாது. அவனுக்கு வந்து அந்த இளமை பருவத்தை என்ஜாய் பண்ண விடணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரெஷரை டைலூட் பண்ணுங்க. இதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி இது 4 இதுவா பிரிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை படிச்சிரு, செகண்ட் செமஸ்டர் இதை படி, 4 அக்யூமுலேட்டட் கிரேட் போடலாம். இதை பேஸ் பண்ணி தான் மார்க் பண்ணும்போது கண்டிப்பா இது நடக்கும். ஏன் ஆந்திரா மாதிரி பல மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் அதை பின்பற்றுறதுல என்ன தயக்கம்? நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 4 ஒரே தேர்வுல இருந்துகிட்டு இருக்கிறத வந்து மாற்றுறதுங்கிறது, இந்த மாற்றம்ங்கிறது வரும்போது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக சிலபஸில் மாத்திரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது
இப்போ +1 +2 2 இது வருது போது 2 எக்ஸாம் இருக்கும், பாதி பாடம் குறைஞ்சு போயிடும். இப்போ வந்து ஒரு செமஸ்டர்னு வச்சிங்கன்னா 6 மாதத்தில் படித்து முடிச்சது அதனோட விட்டுட்டு அதுக்கடுத்து 6 மாதத்தில் இருக்கிற பாடங்கள் படிக்கலாம், அதற்கடுத்து படிக்கலாம். இப்போ 4 தேர்வுகள் அல்லது 2 தேர்வுகள் மூலம் இருக்கும்போது வந்து இது மாதிரி வந்து மாணவர்களை வந்து வச்சுட்டு இருக்கிற தனியார் பள்ளிகள் வந்து மார்க்கை குவிக்கிறதுக்காண்டி நடத்துகிற கோச்சிங் எல்லாம் அதிகமாக உதவ முடியாது. அப்போ வந்து இன்னொன்று என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு தரப்பு பிரச்சனை என்னன்னா, ஒரு அரசு பள்ளியில கணித ஆசிரியர் அப்படின்ற பணியிடம் காலியாக இருக்குதுன்னு சொன்னா, ஒரு செமஸ்டருக்கு அவர் நிரப்பப்படலைன்னு சொன்னா, அங்க படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே ஃபெயில் ஆக போற வாய்ப்பும் கூட இன்னொரு ஃபிளிப் சைடு அதுல இருக்கு. இல்ல அது வந்து அரசாங்கத்தினுடைய அந்த செட்டப்ல உள்ள பிரச்சனை. அதுக்காக ஒரு திட்டத்துக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இல்ல இதுல சார், இன்னொரு இப்ப அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு +2 எக்ஸாம் +2 சப்ஜெக்டே இந்த வருஷம் மாறி இருக்கணுங்க. மொத்த பாடங்களே மாற்றி இருக்கணும். இதுவரையிலும் மாற்றல. அதுக்கான முயற்சியும் எடுக்கல. இன்னும் அதுக்கான புத்தகங்கள் தயாரிக்கவில்லை. அடுத்தாண்டு என்ன புத்தகம் அப்படின்றது இன்னும் சொல்லலைங்க. எனவே இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இந்த மார்க் சிஸ்டத்தை மாற்றிட்டு கிரேட் சிஸ்டத்தை கொண்டு வரணும். சிபிஎஸ்இ பள்ளிகள் சேர்ந்து மத்திய அரசாங்கம் எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி கொண்டு வந்தா இந்த மார்க் ஒரு மார்க் இடத்தை பிடிச்சல இன்னொரு அட்வான்டேஜ் கொண்டாந்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மாதிரி இருக்கும்போது மார்க் வந்து 0.5ல விடுபட்டு போகும்போது கிரேட் சிஸ்டம் இல்ல அதுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தினா சரியா இருக்கும். நுழைவுத் தேர்வு இன்னொரு மார்க்கெட் சார். இன்னொரு இது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி 11வது அந்த 2 சிலபஸும் சேர்த்து படிக்கும் பொழுது அவனுடைய ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 50,000 பக்கமா வந்து சென்ட்ரல் மெடிக்கல் எய்ம்ஸினுடைய மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு. ஆனா அதை எத்தனை பேர் தமிழகத்திலிருந்து வாங்க முடியுதுன்னு கேட்டா, இவன் என்ன 11வது தெரியாது, ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது, நேரா வந்து ஒரு 12th முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிப்பான். அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, காலும் புரியாது, தலையும் புரியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கறான், உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்னன்னா நம்ம திட்டத்தினால நாமளே தமிழக ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளார நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இல்ல. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். எய்ம்ஸ் மாதிரியான இருக்குது, ஆல் இண்டியா மெடிக்கல்ல 15% சீட்ல வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்ல இருந்து 250 சீட் கொடுக்குறோம். ஆனா நம்ம இதுல இருந்து 20 ஸ்டூடெண்ட் கூட ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டெண்டர்ல பாஸ் பண்றது கிடையாது. எய்ம்ஸ்ல வந்து முன்னால 72 சீட் இருந்தது, இந்த வருஷம் 762 சீட் என்னமோ இப்போ வந்து 7 இடங்கள் அதிகமாயிருக்கு. இன்னும் அடுத்து தமிழ்நாடு உட்பட இன்னொரு 1000 சீட் வந்துடும். இப்போ இந்த மாதிரியான தேர்வுகளை எழுதுறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாணவர்களை தயார்படுத்துறதுக்கான வழிமுறைகள் கிடையாது. ஏன்னா அவன் சிபிஎஸ்இ சிலபஸ் வச்சிருக்கான், +1 +2 2 பாடம் சேர்த்து வச்சிருக்கான். இந்த ரெண்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து அது ஒரு பின்னடைவு. இன்னொன்று அதனால வந்து அவங்க வந்து அதை பத்தி எய்ம் பண்றதே கிடையாது. இல்ல இங்க மட்டும் இல்ல, இன்னொரு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப இந்த ஆண்டு கடந்த ஆண்டு வந்து ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் கூடுது. கடந்த ஆண்டு +2 வந்து 90.6% பாஸ். அல்ல இன்னும் மலைக்க வைத்த விஷயம் என்னன்னா, கணித பாடத்துல 3885 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில 1693, இயற்பியல்ல 2587. இந்த எண்ணிக்கை வந்து மலைக்க வைக்குது. இவ்வளவு பேர் 100க்கு 100 எடுக்கிறாங்கன்றது மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு பக்கத்துல. ஆனா இவ்வளவு மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களால ஏன் மத்திய தேர்வுகள் வரும்போது, ஐஐடின்னு வரும்போதோ எய்ம்ஸ் போன்ற தேர்வுகள்லையோ அல்லது அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வுலையோ ஏன் அவங்களால பெருசா சாதிக்க முடியும்? கான்செப்டே புரிஞ்சுக்கலையேங்க. சிந்திக்க வைத்த தேர்வு எழுதுறதுல இந்த பிரச்சனை வராதுங்க. இது வெறும் மக்கப்பு வாமிட்டிங் இருக்கிறது அப்படிதான் இருக்கும். இந்த சிஸ்டத்தை மாற்றணும். ஏதான் எங்க வேண்டுகோள். ஏன்னா இதே நீ வெறும் படிக்க வச்சு, எழுத வச்சு, பார்க்க வச்சு, வாமிட் பண்ணி இப்படி பண்ணா எப்படி அப்படிதான் சிந்தித்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடங்களை மையப்படுத்தா சரியா இருக்கும். இனி காலப்போக்கில் இந்த சமச்சீர் கல்வியை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பாடத்திட்டம் வேற, எவாலுவேஷன் வேற. சமச்சீர் கல்வின்றது வெறும் பொது பாடத்திட்டம் தான். சமம் என்ற சொல்லே எனக்கு தீண்டத்தகாத வார்த்தை நினைக்கிறவங்களால வரக்கூடிய பிரச்சனை இல்ல. நாம பேசுறது ஒரு தேர்வு முறையை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு எவாலுவேஷன் மெத்தட்ல உங்களுக்கு பவுலோ ஃப்ராயர், எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காவை பின்பற்ற அதை பின்பற்ற சொல்றவங்க, பவுலோ ஃப்ராயர் ப்ராப்ளம் ப்ரோசிங் மெத்தட் சொன்னாரு கிளாஸ் ரூம்ல. ஏன் வந்து பேங்கிங் சிஸ்டத்தை இன்னும் கண்டினியூ பண்றீங்கன்ற क्वेश्चन 1990s முன் வச்சாரு. இன்னை வரைக்கும் ஏன் நாம அதுக்கு அட்ரஸ் பண்ணாம இருக்கிறோம்? ஒரு குழந்தைகிட்ட ஒரு சிக்கலை முன்வைப்பது, அந்த சிக்கலுக்கான தீர்வை ஆசிரியர் மாணவரோடு சேர்ந்து தேடக்கூடியது. இது ஹையர் செகண்டரியில கூட நடக்கலையே. லெபார்டரிக்கு 50 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லெபார்டரியில மெக்கானிக்கலால போய் பண்ணிட்டு வர்றான். இங்க டீச்சர் டிக்டேட் பண்ற அப்சர்வேஷன் அவன் எழுதிட்டு இருக்கான். இவன் அப்சர்வ் பண்ணி அங்க ரெக்கார்ட் பண்ணல. எந்த பிரைவேட் ஸ்கூல்லயும் அப்சர்வ் பண்ணி ரெக்கார்டிங் நடக்கவே நடக்கல. சமச்சீர் கல்வி சிறந்தது. அந்த சமச்சீர் கல்வியில தேர்வு முறை மட்டும் சில மாற்றங்கள் வேணும். பாத்தீங்கன்னா பாட்னால வந்து காப்பி அடிச்சதுன்னு சொல்றோம். ஏன்னா பாட்னால வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 30 அப்படின்ட்டு விளிம்பு நிலை குழந்தைகள் 30 பேர் எடுக்கிறார். அவங்க வந்து படிச்சிருக்க, நல்லா படிக்கக்கூடிய, கணக்கு போட தெரிஞ்சவங்க கூப்பிட்டு 30 பேருக்கு வந்து 2 வருஷம் சாப்பாடு போட்டு ட்ரைனிங் கொடுத்து ரெகுலர் படிக்க வச்சு 30 பேரையும் ஐஐடிக்கு அனுப்புறாரு. அது எப்படி சாத்தியமாகுது? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா?
அந்த மாதிரியான வாய்ப்பை வந்து அரசாங்கமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கூல்ஸ்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வச்சு ஒரு 100 பேர் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட 30 டிஸ்ட்ரிக்ட் தான் 3000 சில பேர் எண்ணிக்கையில குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில குறைந்த எண்ணிக்கையில மாணவர்கள் தான் அதுல பயனடைய முடியும். ஒரு பரந்துபட்ட அளவுல 8 லட்சம் பேர் பரந்துபட்ட தேர்ந்தெடுக்கிற நீங்க- ஒரு விஷயத்துல ஒரு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி நம்ம பேசுறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பறந்துபட்டதுன்னா நீங்க உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கூட இப்ப இருக்கிற சீட் நம்பர் கூட போறதில்ல உடனடியா. எம்பிபிஎஸ் சீட் வந்து 30,000 சீட் ஆயிரமா ஆகாது. 10,000 சீட் ஆகிறதுக்கே இன்னும் வந்து 20-30 வருஷம் கூட ஆயிரலாம். 30 மாவட்டத்துக்கு 30 மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு நாளாகும். அப்போ வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அது. இன்னொன்று என்னன்னா இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தில் இருக்க மாற்றுறதுங்கிறதுல வந்து அரசியல் தலையில் இல்லாம அந்த அதிகாரிகள் கல்வித்துறை நிபுணர்களோட ஒரு பரிந்துரையை கேட்டு செஞ்சாங்கன்னா தான் இதெல்லாம் வந்து சரியா வர முடியும். இதுல வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய முடிவு எடுப்பாங்க, அரசியல் தலையீடுகாரமா கொஞ்சம் தள்ளி போயிடும். நீங்க சிங்கிள் விண்டோ அட்மிஷன் சிஸ்டம் வந்து இன்ஜினியரிங் வரும்போது கடும் எதிர்ப்பு இருந்தது, நடக்காத என்னன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு. அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ஒரே தன்மையை சொல்லியிருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக இருந்திருக்கு, பல மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்குது. அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற தேர்வு முறை வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததா இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இதுல வந்து இருக்க தவறுகள், குறைபாடுகள், என்ன ஊழல் நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெருமளவில் குறைச்சிட முடியும் அப்படின்னு. தனியார் பள்ளிகளில் தேர்வு மையம் அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கை நியாயமானதா நியாயம் அற்றதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். நியாயமானது என்று 64% நேயர்களும், நியாயமற்றது என 36% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு நந்தகுமார், 2% பேர் அவர்கள் தனியார் பள்ளியில் படிச்சாங்களா, அவர்களுடைய குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்களா அப்படின்ற ஆராய்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே நியாயமானது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க இந்த கோரிக்கையை. உண்மைங்க. ஏன் இவ்வளவு ஒரு அவநம்பிக்கை வருது, தனியார் பள்ளிகள் மேல ஒரு அவர்ஷன் நியாயம் வருது, இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துல தான், ஒரு ஊகத்துல தான் இந்த முடிவுக்கு வராங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம்? எல்லோருக்கும் வந்து இப்படி மோசடி நடந்துருச்சுன்றது ஒரு இந்த நேரத்தில் ஒரு வேகம் இருக்கும். ஆனால் இனி எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில பள்ளிக்கல்வி தேர்வுத்துறை இயக்குனர் அலுவலகமே இந்த தேர்வு மைய கண்காணிப்பாளர்கள் நியமிக்க வேண்டும், அதை முழுமையாக கண்காணிக்க வேண்டும், இது போன்ற தவறுகள் நடக்காத பார்த்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் பேசுகிற மாதிரி அந்த சில குறிப்பிட்ட பெரிய பள்ளிகள் பணத்தை கொடுத்து மதிப்பெண் பெற்றுவிட்ட நிலையை மாற்ற வேண்டும், அவர்களிடமிட்டு மாணவர்கள் சேர வேண்டும் என்கிற நிலையை மாற்ற வேண்டும். அவர்கள் 4 வகுப்புகளுக்கு மேல் நடத்தக்கூடாது என்கிற ஒரு வகுப்பில் என்றால் 4 பிரிவுகளுக்கு மேல் நடத்தக்கூடாது, அது வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு அரசாங்க திட்டம் சட்டம் போட்டுருது, நடைமுறைப்படுத்தணும். அது வேற ஒரு சிக்கல். கஜேந்திர பாபு, இதுல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு பரீட்சை நடக்கிறப்ப சில தலைவர்கள் வந்து வாழ்த்துலாம் தெரிவிக்கிறாங்க மாணவர்களுக்கு, வாழ்த்தி நீங்க சிறப்பா வரணும் அப்படின்லாம் வாழ்த்துறது பார்க்கிறோம். அது ஒரு இனிமையான தொடக்கம். ஆனா அதே நாளில் தலைப்புச் செய்தியாக பத்திரிகையில் வரும்போது 8 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள், 2000 படக்கும் பயமைகள் அமைப்பு, 3000 படைகள் அமைப்புன்னு வருது. ஏதோ ஒரு குற்றம் செய்வதற்கு போறது மாதிரியும், அதை கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு துரத்துறதுக்கு ஒரு அதிகாரி கம்பெடுத்துட்டு வர்றது மாதிரியான ஒரு எண்ணம், குற்றவாளிகளை போல அவங்கள பார்க்கிற ஒரு சிந்தனை அதுல வருது. அது மாதிரி இல்லாம முறைகேடுகள் அற்ற ஒரு தேர்வு முறைக்கு நீங்க என்னெல்லாம் பரிந்துரைப்பீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து பிள்ளைகளுக்கு தொடக்கத்துல இருந்தே தேர்வு என்பது நீங்கள் படித்தது தான் எழுத போறீங்க. இது வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க படித்தோட சம் டோட்டல் தான். ஆனா குழந்தைகளோட தப்பா தெரியலையே இது. அதுதான் அந்த நம்பிக்கையை குழந்தைகளிடம் ஏற்படுத்தி, பெற்றோரிடம் ஏற்படுத்தி, இந்த நிர்வாகங்களை பொறுத்தவரை தனியார் நிர்வாகத்திடம் இந்த எந்த வகையிலையும் இந்த தேர்வு நடத்தக்கூடிய ஏற்பாடுன்றது இருக்கக்கூடாது அப்படின்ற வகையிலையும், ஒரு அரசு துறை நடத்தக்கூடிய தேர்வு என்பதனால் நேரடியாக அரசு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதும், வெறும் வந்து தாள் தயார் பண்ணி அந்த எக்ஸாம் நடத்துகிற அந்த 2.5 மணி நேரம் அப்படின்றது மட்டும் இல்லாம, அது ஒட்டுமொத்தமாக அந்த எக்ஸாம் சென்டர் உட்பட அது வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை போல. இப்போதும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அரசாங்கம் தான் இறுதி மதிப்பெண்ணை தருது, இறுதி மதிப்பெண்ணை கொடுக்கிறது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஊழல்களுக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விடுகிறது. அப்ப அந்த சிஸ்டம் மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து காமன் ஸ்கூல் சிஸ்டம் இல்லாம நீங்க அந்த சிஸ்டத்தை மாத்த முடியாது. ஈக்விட்டபிள் அக்சஸ் கொடுக்கல, சட்டியில் இருக்கிறதா அகப்பையில வரும். ட்ரைனிங்கே இல்லாம நீங்க எவாலுவேஷனை பத்தி பேசும்பொழுது, நீங்க ட்ரைனிங்கை பத்தி பேசாம, நீங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசாம, ஒரு டிஸ்அப்ரோப்ரியேஷனா நீங்க வந்து ஒரு சொசைட்டியை வச்சுக்கிட்டு, ஒரு டிஸ்பாரிட்டி அதிகமா இருக்கிற சொசைட்டில நீங்க வந்து ஒரு சிக்கலை பத்தி பேசும்போது தீர்வுக்கு போகவே முடியாது. சரி, உலக அனுபவம் என்பது பரந்த தளத்துல விரிவா விவாதிக்க வேண்டிய ஒரு அம்சம். இந்த தேர்வு முறையில மாற்றம் வேணும், தேர்வு மையம் தனியார்ல இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த கோரிக்கைகள் தொடர்பாக நீங்க சொல்ற நிறைவு கருத்துனா உங்களுடைய நிறைவு? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்லாமே காரணம் யார் அப்படின்னா, குற்றவாளி யாருன்னா தனியார் பள்ளியோ அதிகாரிகளோட பேரண்ட்டு தான். அவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க சிந்திக்கணும் என்ன பண்ணணும் அந்த பையனை அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நாம் சொன்ன மாதிரி
தேர்வுகள் வந்து இந்த மனப்பாடம் பண்ணி எழுதாமல் அதனுடைய புரிதலை சோதிக்கக்கூடிய அளவுக்கு கொஷின்கள் செட் பண்ணிட்டு அது யாருக்கு விட்டு கொடுத்தாலும் அவன் ஆன்சர் பண்ண முடியாது. இது ஏன்னா அவன் புரிஞ்சிருக்கானா இல்லையாங்கிறத வந்து நம்ம யாரும் விட்டு கொடுத்து உதவ முடியாது. இந்த மாதிரி கேள்வித்தாள்கள் அமைத்து நீங்கள் சொன்ன மாதிரி 4 செமஸ்டராக பிரித்து கொண்டு வந்தால் இதனுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறையிலையும் பலவித மாற்றங்கள் கொண்டாந்துருக்காங்க. தேர்வுத்துறையில் பார்த்தீங்கன்னா விடைத்தாளோட ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இனோவேஷன் சொல்லலாம். அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து ரீடோட்லிங்கில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற கேட்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம், வெறும் ரீடோட்லிங் இல்லாமல் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா தாங்களே திரும்ப பார்த்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ அதிகாரிகள் மேலே குறை சொல்கிறது அப்படிங்கிறத விட அதிகாரிகள் செயல்படுறதுல வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிகாரிகள் மேலும் நல்லா செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டால், அரசாங்க பள்ளிகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் ஏன் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி கொடுத்து அதிக மதிப்பெண்கள் பெற வைத்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக சேர்றாங்க. ஆனால் வந்து அரசாங்க பள்ளிகளின் தரத்தை வந்து கணிசமாக உயர்த்திட்டாலே இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அதுதான் வந்து ஒரு தீர்வாக இருக்கும். இன்னொன்று, தேர்வு முறையில் மாற்றங்கள் கொண்டு வர்றதுங்கிறது வந்து இருக்குது. பார்த்தீங்க, செமஸ்டர் சிஸ்டமோ +1 +2 கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு கட்டாயம். அதை பற்றி வந்து ஒரு அரசாங்கமே வந்து ஒரு கமிட்டி போட்டோ ஒரு நிபுணர்களை அமைத்து இது வந்து என்னென்ன மாதிரி மாநிலங்கள் இருக்கிறது பார்த்து அதை செய்வதன் மூலம் மாணவர்களோட பதற்றத்தையும் ஒரு அந்த தேர்வு நேரத்தில் இருக்கிற குழப்பமான சூழ்நிலையை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். சரி, அரசாங்கம் சிந்திக்கட்டும், உரியவர்கள் சிந்திக்கட்டும். உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு